ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சருக்கே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு இதில் ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி ஏதேனும் தப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர். இரண்டாவது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிய ஓங்கல் ஓசை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது, எதிர் சொல் அறிக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் அப்படின்ற சொல்லுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோர்வு அப்படின்றத கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீல் ப்ளஸ் உழைப்பு. அடுத்து 5வது கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யோவான். 6வது கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வளன். அடுத்து 7, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோழ நாடு. அடுத்து ஆப்ஷன் 8, ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் வந்துட்டு தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பல்லு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தூது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் ஆப்ஷன் சி செய்தி படம். அடுத்து 11, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி புதுமை பித்தன். அடுத்து 12வது கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. 13வது கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. 14வது கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி தான் வருவித்தான் திருத்தினான். 15வது கொஸ்டின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆப்ஷன் பி செய்வினை தொடர். 16, விடைக்கேற்ற வினா அமைத்தல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா. அடுத்து 17வது கொஸ்டின், 18 என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 18வது கொஸ்டின், இனியவே 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். 19வது கொஸ்டின், பூவையும் குயில்களையும் ஒலங்கை வண்டூரும் இவ்வடியில் பூவையும் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். 20வது கொஸ்டின், உத்தரகாண்டம் எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். அடுத்து 21, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் ஆப்ஷன் சி காந்தியடிகள். 22வது கொஸ்டின், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா. 23வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. 24வது கொஸ்டின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்துறை பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். 25வது கொஸ்டின், வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வந்தாள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட இதை நாங்கள் பார்த்தோம். அடுத்து 26வது கொஸ்டின், ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். 27வது கொஸ்டின், ஓர் அடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவாய் நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றெழுத்து தொடுப்பது டேஷ் எதுகை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை. ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. அடுத்து 28வது கொஸ்டின், இப்பாடலில் பயின்று வந்துள்ள மூனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிப்பு மூனை. ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக நம்ம தெரியும். இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் சொல்கிறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஸோ கட்டளை வாக்கியம். 30வது கொஸ்டின், இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வினைத்தொகை. ஆப்ஷன் பி வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். 32வது, ஸோ இந்த 32வது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. ஸோ ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 2.
அடுத்து 33வது கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். 34வது கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது கூற்று 2 மட்டும்தான் சரி. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 35வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஈரா இளங்குமாரனார். 36வது கொஸ்டின், ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராசிசம் மேச்சுரம் கோயில். அடுத்து 37, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து, ஆப்ஷன் ஏ. அடுத்து 38வது கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் ஆப்ஷன் டி, கடுவெளி சித்தர். அடுத்து 40வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் அகர வரிசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அதாவது கேழ்வர், சாவகர், நசையின், நல்குவர் அப்படின்ற மாதிரி. அடுத்து 41வது, தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தந்தவர். 42, வேர் சொல்லை தேர்வு செய்க, மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செல். சென்றால் அப்படின்றதுக்கு வேர் சொல் வந்து செல். 43, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூல், சூல், சூல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அதாவது கருப்பம், சுற்று, சபதம். இதுதான் வந்து ஒவ்வொரு சூலுக்கும் உண்டான கரெக்டான பொருள். 44, பிழையற்ற தொடரை கண்டறிக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து 45வது கொஸ்டின், பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பல மொழி பேசும் மக்கள். அவங்கள தான் வந்து பாடை மாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 46வது கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திரு விளையாடற் புராணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்டு. இதில் வந்து நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களால் அசால்ட்டாக ஈஸியான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 47, முடிகளி வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். ஓங்கும் தன்பவனை சூழ் நீபவன வனத்தை நீத்து ஒரு பெயரெனும் இவ்வடியில் நீ பவ வனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கடம்பவனம். அடுத்து 49வது கொஸ்டின், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆப்ஷன் ஏ, 40 அடி உயரத்தில். அடுத்து 50வது கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்துக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது பொறுத்துக கேட்டு பார்க்குறோம் இதே தமிழில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அதுதான் கரெக்டு. அதாவது ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ மொத்தம் 50 கொஷினை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மீதமுள்ள 150 கொஷினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கட்டாயம் பார்ப்போம். முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ டெஃபினட்டாக அந்த சேனலில் நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.